காதல் திருமணம் செஞ்ச தம்பதியினர் தான் அதிகமாக வருத்தப்படுறாங்க. ஈகோ தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அப்புறம் சந்தேகம், இது 2 தான் மாற்றி மாற்றி காரணமாக இருக்கும். இந்த திருமணம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்ததே குஷ்பு தான். இவங்க ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபேமிலியில் யாரையுமே நாங்கள் மீட் பண்ண முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திருமணத்தை, இந்த காதலை துவங்கி வைத்ததே குஷ்பு தான். அப்புறம் இந்த திருமணத்தை கிட்டத்தட்ட நடத்துவதற்கு எல்லா வகையிலும் அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. சார், தமிழ் சினிமாவில் விவாகரத்து அப்படின்னு வந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட நடிகரை வச்சு இவர் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற பேச்சுக்கள், விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அந்த அவர் இன்னும் அவ்வளோ பெரிய அருணாள் தாங்க. சார், நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். என்னென்னா, ஜெயம் ரவி வந்து அடுத்த பிரசாந்தாக மாறிடுவாரான்னு ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆச்சு, அதனால் சினிமா துறையில் ஒரு கேப் விழுந்துச்சு. அவருடைய கெரியர் போனதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஜெயம் ரவி அவர்களுக்கும் இது ஒரு பெரிய பேக் ட்ராப்பாக அமையுமா? நிச்சயமாக இருக்கும். என்னென்னா, இப்போ இந்த மன உளைச்சல்லே அவர் வந்து அவருடைய சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகளை அவர் கவனிக்கிறதில்ல. இந்த சினிமாவை விட்டு மெல்ல மெல்ல அவர் விலகி போகிறதுக்கான சூழ்நிலை வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினுடைய விவாகரத்து ஒரு பரபரப்பான செய்தியாக சினிமா வட்டாரங்கள் போயிட்டு இருந்தாலுமே அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஜெயம் ரவி அவரும் சொல்லியிருந்தார், எனக்கு ஒரு ப்ரைவசி கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ ஆர்த்தி அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பேச முயற்சி பண்ணுறேன், அவர் தான் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பிரிவு உங்களுக்குள்ள? இல்லை, 2 பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்து சில வருடங்கள் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. மாறி மாறி இவங்க அவரை குற்றம் சொல்கிறாங்க, அவங்க இவரை குற்றம் சொல்கிறாங்க, அப்படி போயிட்டுருக்கு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த திருமணம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்ததே குஷ்பு தான். ஓகே. இப்போ இவங்க ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபேமிலியில் யாரையுமே நாங்கள் மீட் பண்ண முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திருமணத்தை, இந்த காதலை துவங்கி வைத்ததே குஷ்பு தான். அப்புறம் இந்த திருமணத்தை கிட்டத்தட்ட நடத்துவதற்கு எல்லா வகையிலும் அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இவங்க தானே நடுவில் சமாதானமாக நின்று பேசணும். அந்த பக்கம் போய் ஜெயம் ரவிகிட்ட என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் அவங்களோட இப்போ 2 குழந்தைகளாகி போச்சு, அவங்க பேசணும். அல்லது இந்த பக்கம் வந்து உன்னால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கொஞ்சம் நீ சரி பண்ணிக்கம்மா அப்படின்னு பேசணும். இது இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இவங்க தனியாக நின்று போராடுறது தான் இப்போ நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ ஜெயம் ரவி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார், இந்த பிரச்சனை வந்து முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் ஒரு விஷயம் வரக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரிய வருது? இல்லை, இப்போ இதை நம்ம தான் முதல்ல சொன்னோம். வலைப்பேச்சில் தான் வந்து அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு போகிறாங்கங்கிற தகவலை முதன்முறையாக சொன்னோம். பட் அப்போ கூட நம்ம ஒருத்தர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மறைமுகமாக நம்ம சொல்லியிருந்தோம் அதை. ஓகே. அதற்கப்புறம் ஒரு 2-3 நாளில் அது மெல்ல வெளியில் வந்துருச்சு. பட் ஏன் அதை நம்ம வெளியில் சொல்லலை அப்படின்னா, அப்போ கூட 2 பேரும் சமாதானமாகி சரியாயிருவாங்களோ அப்படின்லாம் நினச்சோம். பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போன பிறகு தான் நம்ம அந்த தகவலையே சொல்கிறோம். அதற்கப்புறமும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் டைம் இருந்திருக்கு. அப்போ கூட இவங்க சமாதானமாக போவதற்கான எந்த வழியும் இவங்க ஏற்படுத்திக்கல. ரொம்ப பிரமாதமான ஒரு லாயர் நோட்டீஸ் ரெடி பண்ணி அதை அவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க இதற்கு ரிப்ளை கொடுக்கணும். அந்த ரிப்ளையில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதற்கிடையில் இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஒருவேளை அது அப்படி நடந்து அவங்க 2 பேரும் இணைந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் இண்டஸ்ட்ரிக்கு வேறு எதுவும் இல்லை. ஓகே. இந்த விவகாரத்து சொல்லணும் அப்படின்னா, சமீப காலமாக சினிமா துறையில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் இருந்தாவே, ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருந்தால் கூடவே நமக்கு பார்க்கும்போது ஏன் இங்கே சினிமாவில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் வந்து காதல் திருமணம் செஞ்ச தம்பதியினர் தான் அதிகமாக வருத்தப்படுறாங்க. ஜிவி, சைந்தவி, தனுஷ், ஐஸ்வர்யா, இப்போது ஜெயம் ரவி, ஆர்த்தி. ஏன் சார் இப்போது இந்த ஒரு கல்ச்சரமாக எடுத்துக்கிட்டாங்களா இதை? இல்லை, அப்படிலாம் சொல்லாது. நீங்கள் டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. சினிமாக்காரங்கும் போது நமக்கு தெரியுது. நம்ம பார்க்குறது ஒரு ஜிவி பிரகாஷ், சைந்தவி, ஒரு ஜெயம் ரவி, அப்புறம் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க தனுஷ், ஐஸ்வர்யான்ட்டு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த வழக்கை நடத்த முடியாத அளவுக்கு திணற
மனுக்கள் வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த விவாகரத்துங்கிறது நடுத்தர குடும்பம், ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற வருமானத்தில் குறைவுள்ள குடும்பங்கள், ரொம்ப வசதியானவர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது வந்து இப்போ ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்காது. வெறும் சினிமாவில் மட்டும் நடக்கிறதா நம்ம நினைக்கிறோம். சினிமாக்காரர்களுக்கு நடுவில் அது நடக்கிறதுனால அது பெருசாக அதிகமாக நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு. அதுதான் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான். எப்போவுமே இங்கே வந்து ஈகோ தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அப்புறம் சந்தேகம், இது 2 தான் மாற்றி மாற்றி காரணமாக இருக்கும். என்னென்னா இப்போ சினிமாவில் புகழ்பெற்ற ஒருத்தர் வந்து வெளியில் போகும்பொழுது அவருக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும். நிறைய பேர் உள்ளன்போடு அவங்கள நேசிப்பாங்க, பேசுவாங்க. சில நேரங்களில் அது பார்க்கும்பொழுது தப்பாக தெரியும். ஆனால் அது சம்மந்தப்பட்டவர் அந்த மனநிலையோடு இருக்காராங்கிறதெல்லாம் தாண்டி பார்க்கும்போதே நமக்கு டக்குன்னு தப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஆரம்பிக்கிற பிரச்சனைகள் தான் சினிமாக்காரர்களுங்கும்போது நம்ம அதிகமாக பேசுகிறோம். பொதுவானவர்கள் இப்போ மற்ற குடும்பங்களில் நடக்குது. சினிமா சாராதவர்கள் மற்ற துறைகளில் நடக்கும் பொழுது அது பெருசாக வர்றதில்லை. அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. சார், தமிழ் சினிமாவில் விவாகரத்து அப்படின்னு வந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட நடிகரை வச்சு இவர் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற பேச்சுக்கள், விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அந்த அவர் என்ன அவ்வளோ பெரிய அருணால்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது திட்டமிட்டு ஒருவரை பேசுவது தான் அது. பட் அவரும் வந்து சில தவறுகள் இங்கே பண்ணியிருக்கிறாரு. அது வந்து காலம் கடந்து அவரை துரத்திக்கிட்டு இருக்கு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இந்த சினிமா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கதவை திறந்து விட்டோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்தவர் அவர். இங்கே வந்தோடனே பல கோடிகளை பார்க்குறாரு. பல பேரை வந்து அவரை வந்து அப்படி வியக்கிறாங்க. இப்போ அவரை ரசித்து பேசுகிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவருக்கு எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் காலம் போக போக அவருக்கே சில சுய அறிவு, சுய ஒழுக்கம் எல்லாமே வந்து சரி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போயிடுவோன்ட்டு அப்படி போயிடுறாரு. ஆனால் ஆரம்ப காலங்களில் அவர் செய்த தவறுகள், அவங்க நடத்தின பார்ட்டிகள் எல்லாமே இன்றைக்கி அவரை விரட்டுது. எல்லாத்துக்கும் இவர் தான் காரணமாக இருப்பார். எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அவரை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அது வந்து அது தவறான ஒரு விஷயம். இன்றைக்கி அவர் தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருக்கார். இதில் வந்து அவர் எந்த வகையிலையும் சம்மந்தப்படலை. சார், நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். என்னென்னா, ஜெயம் ரவி வந்து அடுத்த பிரசாந்தாக மாறிடுவாரான்னு ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆச்சு, அதனால் சினிமா துறையில் ஒரு கேப் விழுந்துச்சு. அவருடைய கெரியர் போனதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஜெயம் ரவி அவர்களுக்கும் இது ஒரு பெரிய பேக் ட்ராப்பாக அமையுமா? நிச்சயமாக இருக்கும். என்னென்னா இப்போ இந்த மன உளைச்சல்லே அவர் வந்து அவருடைய சினிமா சம்மந்தப்பட்ட வேலைகளை அவர் கவனிக்கிறது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு படம் ஒன்று சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது, பிரதர்னு ஒரு படம். நியாயமாக பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே அவர் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். பல பத்திரிகையில் இன்டர்வியூ கொடுக்கணும், ஆடியோ லான்ச் வைக்கணும், அங்கே அவர் பேசணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆடியோ லான்ச் வச்சா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ மெல்ல அவருடைய துறையிலேருந்தே அவர் விலகி வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. இந்த பிரச்சனை இன்றைக்கி முடியாது. நிச்சயமாக அது வருடக்கணக்கில் இழுக்கும். இதே மாதிரி நிலைமை தொடர்ந்தால். ஏன்னா மியூச்சுவல் டைவர்ஸ் தான் கோர்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் வந்து மறுத்தா கூட அது வந்து வழக்காக மாறி விசாரணையாக மாறி போயிட்டே இருக்கும். ஹையரிங்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்? ஒரு 2-3 வருஷம் ஒரு தீராத மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவார் ஜெயம் ரவி. அப்போ கதை கேட்குறதுல ஆர்வம் இருக்காது, படத்தில் நடிக்கிறதுல ஆர்வம் கிடைக்காது. ஸோ அப்படியே வந்து இந்த சினிமாவை விட்டு மெல்ல அவர் விலகி போகிறதுக்கான சூழ்நிலை வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. இன்னொன்று வந்து மக்கள் மத்தியில் ஜெயம் ரவி அப்படியாமே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஏன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயம் ரவி அறிக்கை வரும்பொழுது எல்லாருமே ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பேசினாங்க. அப்படியே மறுநாள் இவங்க ஒரு அறிக்கையை வெளியிடும்பொழுது டோட்டலாக அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த பொண்ணு சொல்கிறதுல என்னையா தப்பு, அவங்க நியாயமாக தானே பேசுகிறாங்கன்ட்டு அப்படியே மாறினாங்கல்ல. இது வந்து வெறுப்பாக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய கரியரில் மிகப்பெரிய அடி வரும். சரி, இதனால் வந்து அவருடைய மார்க்கெட்டுக்கு இதை பிரச்சனை வருமா? நிச்சயமாக வரும்ல. இப்போ ஏற்கனவே ஒரு படங்கள் வந்து நிறையா இங்கே ஓடலை இல்லையா? இப்போ தனுஷ் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல சார். இப்போ ராயன் 50 படம் வந்துச்சு. விவாகரத்துக்கு அப்புறம் ஒரு படம் வருது, பெரிய ஹிட்டும் ஆகுது. அங்கே விவாதமே இல்லையா? மியூச்சுவல் விவாகரத்து தானே. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இவரும் ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும் பேசவே இல்லையா அதை பற்றி? இவங்க அவரை குறை சொல்ல, அவங்க இவரை குறை சொல்ல, ரொம்ப மியூச்சுவலாக அது போயிடுச்சு. அது எந்த வகையிலையும் தனுஷுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தலை. ஆனால் இங்கே இவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. எதிர்காலம் இருக்குது, என் பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதி நான் அதை வந்து இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய கருத்தை தெரிஞ்சுக்காமலே அவர் வந்து ஒரு கருத்தை பொது வெளியில் பகிர்றாரு. எவ்வளோ குற்றச்சாட்டுகளை அவங்க வச்சுட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் பொழுது அவங்கள்ட்டேருந்து இன்னும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வரும்னு தெரியாது. அதெல்லாம் வந்து இவருக்கு என்ன இமேஜை கொடுக்கும்னு தெரியாது. அப்போ டோட்டலாகவே
ஒரு நடிகன்கிறவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை வரணும்னா அவர் முதல்ல பெண்களை மதிக்கிறவராக இருக்கணும். அப்போ தான் அந்த மரியாதை பொதுமக்கள் கொடுப்பாங்க. இப்போ இவருக்குள்ளே இவர் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இவரை எப்படி அவங்க பார்ப்பாங்க? இது வந்து நிச்சயமாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய தொய்வை ஏற்படும். ஓகே, இதுதான் பிரசாந்த் அவர்களுக்கும் நடந்ததா? அதுதான் நடந்துச்சு. கிரகலட்சுமியால் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் வந்து அந்த டைவர்ஸுக்கு போனார். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தார். அது யார், அந்த பதிவு சான்றிதழை அவர் தேடி எடுத்து பொது வெளியில் வைக்க வேண்டியதாக போச்சு, கோர்ட்டில் போய் நிரூபிக்க வேண்டியதாக போச்சு. பல பிரச்சனைகள் அப்படியே அந்த வழக்கு கோர்ட்டுன்னு அவர் இதெல்லாம் விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டார். அவர் திரும்பி வரும்போது அவருக்கான மார்க்கெட் டோட்டலாக தொடச்சி வச்சுட்டாங்க. இங்கே வேறு ஆட்கள் வந்துட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ தான் அவர் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார். நன்றி.